டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ, செயில். இந்த 3 பேர்த்துக்கிட்டே தான் வந்து மைனிங், அதாவது சுரங்கம் வந்து தோண்டி அதுலேருந்து ஸ்டீல் எடுக்கக்கூடிய அந்த பர்மிஷன் வந்து வாங்கியிருக்கக்கூடிய நிறுவனங்கள். இதில் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலும் ஜேஎஸ்டபிள்யூவும் ப்ரைவேட் கம்பெனி, செயில் வந்து கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ கவர்மெண்ட் கம்பெனி அப்படிங்கும்போது நம்ம கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய பாலிசிக்கு அது கட்டுப்படுது. ஸோ அதை வந்து காம்படிட்டராக நம்ம எடுத்துக்க முடியாது. நம்ம டாடா ஸ்டீலுக்கு காம்படிட்டராக ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அதை தான் எடுத்துக்க முடியும். இந்த டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ, செயில் இந்த மூணுமே ஒரு கம்பேரிஷன் பார்த்துருக்கோம். ஸோ இந்த டாடா ஸ்டீல் பார்க்கும்போது 2,05,000 கோடியாக இவங்க மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்குது. ஜேஎஸ்டபிள்யூ கொஞ்சம் அதிகம், ஒரு 10,000 கோடி அதிகமாக வச்சுருக்காங்க. செயிலை பொறுத்த வரைக்கும் 67,000 கோடியாக இருக்குது. ஸோ இந்த 2 கம்பெனியும், டாடா ஸ்டீலும் ஜேஎஸ்டபிள்யூவும் லார்ஜ் கேப்பாக இருக்குது, செயில் வந்து மிட் கேப்பாக இருக்குது. அடுத்தது புக் வேல்யூ டு த கரண்ட் ப்ரைஸ் பார்த்தோம்னா 72 ரூபா புக் வேல்யூவாக டாடா ஸ்டீல் இருக்குது. இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 165 ரூபா, கிட்டத்தட்ட டபுளாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுவே ஜேஎஸ்டபிள்யூ பார்க்கும்போது 302 ரூபாயாக இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட 3 மடங்கு, அதாவது 900 ரூபாய்க்கு பக்கத்தில் இது ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. செயிலை பொறுத்த வரைக்கும் 136 ரூபா புக் ப்ரைஸாக இருக்குது, 164 ரூபா கரண்ட் ப்ரைஸாக இருக்குது, மார்க்கெட் ப்ரைஸாக இருக்குது. அடுத்தது டிவிடெண்ட் பார்த்தோம்னா சூப்பரான டிவிடெண்ட் வந்து டாடா ஸ்டீல் தான் தராங்க, 2.18% தராங்க. ஜேஎஸ்டபிள்யூ பொறுத்த வரைக்கும் 0.39%, செயிலை பொறுத்த வரைக்கும் 0.91% டிவிடெண்டாக தராங்க. அடுத்தது ஆர்ஓசிஇ. பொறுத்த வரைக்கும் 12.6% டாடா ஸ்டீல் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. ஜேஎஸ்டபிள்யூ 8.33%, செயில் 5.89% தராங்க. ட்ரெயிலிங் 12 month சேல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா அதுலேயும் வந்து டாடா ஸ்டீல் தான் அதிகமாக இருக்காங்க, 2,33,445 கோடிக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜேஎஸ்டபிள்யூ 1,45,730 கோடிக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. செயில் 95,960 கோடிக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. மெட்டீரியல் அண்ட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு கம்பெனிக்கு. ஏன்னா அவங்க எவ்வளோ மெட்டீரியல் காசு கொடுத்து வாங்குறாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் வந்து 47% மெட்டீரியல் கன்சம்ஷனுக்காகவும் 19% மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டாகவும் செலவு பண்ணுறாங்க. அதுவே ஜேஎஸ்டபிள்யூ 56% மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங்க்கும் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் 26% மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டாகவும், செயிலை பொறுத்த வரைக்கும் 55% மெட்டீரியல் பர்ச்சேஸ்க்கும் மேனுஃபேக்சரிங்க்கு 15% அவங்க செலவு பண்ணுறாங்க.